தோழர்களுக்கு வணக்கம். மாற்றுக்களம் நிகழ்வு 29 பணிகளுக்கு சென்று நேரடியாக இங்கே வீடுகளுக்கு திரும்பாமல் வந்திருக்கும் தோழர்களை வரவேற்கிறேன். இதில் சுரங்கம் நாவல் பற்றி விவாதிக்க இருக்கோம். ஒவ்வொரு பணிச்சூழலிலும் ஒவ்வொரு இடர்பாடுகள்லாம் இருக்குது. அந்த வகையில் சுரங்கத்தில் பணி செய்கிற தொழிலாளர்கள் எந்த மாதிரி இடையூறுகள்லாம் சந்திக்கிறாங்க, அங்கே அரசு எந்த அளவுக்கு அதோட அதிகாரத்தை வெளிப்படுத்துது, அந்த மாதிரி அது தொடர்பானதை தோழர் சந்தோஷ்குமார் நம்மளுடைய பகிர்ந்து கொள்ள இருக்கிறாரு. வரவேற்புரை வழங்க அப்துல் லத்தீப் அவர்களை வரவேற்கிறேன். தோழர்களுக்கு அனைவரும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மாற்றுக்களம் 29வது நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதை சிறப்பாக நடைபெற்றுக் கொள்வதற்கு தோழர் கார்த்திக் ராஜா அவர்கள் தலைமை தாங்குவதாகவும் சிறப்புரையாற்றுவதற்கு சந்தோஷ்குமார் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த இந்த நிகழ்வுடைய தலைப்பு சுரங்கம். ஒரு தொழிலாளருக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் எல்லாத்துக்கும் சுரண்டல் காரணம் என்பது ஒரு முக்கிய பங்காக இருக்குது. அதை சிறப்பாக நடத்துவதற்கு தோழர் சந்தோஷ்குமார் அவர்களே வரவேற்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாற்றுக்களம் நிகழ்வு 29. இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா சுரங்கம். இது ரொம்ப நாளாக இந்த சுரங்கம் புக்கு பேசணுன்னு டாப்பிக்கில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக அந்த டாபிக் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது இன்றைக்கி நிறைவேறிருக்கு. மாற்றுக்களம் 29 நிகழ்வில் தான் சுரங்கம் புக்கு. இந்த நாவலை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்ல போகிறேன். சுரங்கம் புக்கு சுரங்கம் புக்கோட நாவலோட ஆசிரியர் யார் அப்படின்னா சின்னப்பன் என்கிற சின்னப்ப பாரதி. அவர் நாமக்கல் மாவட்டம் புன்னேரிப்பட்டியில் அவரோட ஊர். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாவலை ஒரு இலக்கியத்தை வர்க்க உணர்வோடு சொல்கிறத தமிழகத்தில் இவருக்கு இணையாக யாரும் கிடையாது. இவரோட நாவல்கள் பார்த்திங்கன்னா தமிழ் அல்லாது ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், வடமொழிகளில் நிறையா மொழிகளில் ஒரு நாவல் போயிருக்கு. இது ஆசிரியரோட ஒரு சிறு குறிப்பு. இந்த நாவல் உருவாக காரணம், அது முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியர் 1998 கல்கத்தா, அதாவது மேற்கு வங்காளத்தில் மார்க்சிஸ்ட் தலைநகரான பிரமோதாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அந்த லாட்ஜில் அவர் தங்கியிருக்காரு. இப்போ தங்கி இருக்கும்போது பக்கத்தில் எப்போவுமே தங்கியிருந்தால் பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்கள்ல. அப்படி திடீர்னு ஒருத்தர் இவர்கிட்ட அப்படி பேசிகிட்டே பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்துட்டு இவரோட பழைய நாவல்கள் சர்க்கரை, தாகம், அந்த நாவல்களை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்கார். அங்கே இவர் மேற்கு வங்காளம், இவர் பார்த்திங்கன்னா தமிழ். அவருக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம வங்க மொழியில் பேசுகிறாருன்னு இவர் நம்ம நாவலை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறொரு தோழர் மூலயமா அதை ஆங்கில பதிப்பை கிடைச்சி அவர் படித்து அதை பற்றி நிறையா விவாதித்த உடனே அங்கே மேற்கு வங்கத்தில் சுரங்க தொழிலாளர்களுடைய வேதனைகள் எல்லாம் பார்த்துட்டு இதை ஒரு நாவலாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். கோரிக்கை வச்ச உடனே அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா தமிழ் மொழியில் எழுதக்கூடியவர், அது புது மொழி, புது இடம், இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இது பண்ணும்போது அப்படி அவர் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் யாருன்னு தெரில. அப்புறம் தான் தெரியுது அவர் மக்களவை உறுப்பினர் MP பிகாஷ் சௌத்ரி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. தெரிஞ்சவொடனே இவ்வளோ எளிமையாக இருக்கார் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா புதுசாக ஒரு MP இப்படி பேசுகிறது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இலக்கிய வடிவத்தில் ஒரு வர்க்க தொழிலாளர்கள் போராட்டங்களை கரெக்டாக கொடுக்குறதுல நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் மனசுக்குள்ளே பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடுது. இதை நம்ம கரெக்டாக பண்ணிடுவோமா, ஏன்னா மொழி பிரச்சனை இருக்குது, இடம் பிரச்சனை இருக்குது, போகிறது வர்றதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் சரியாக பண்ணினாலும் அதற்குண்டான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ண ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருக்காரு. மேற்கு வங்கத்தில் இவர் இன்னொரு தோழர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் தான் இவருக்கு உதவுறாரு. இந்த மொழியில் இவர் எழுதின மொழியில் ஹெல்ப் பண்ணுறாரு, எழுதுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த நாவலை எழுதி முடிக்கிற கடைசி 2 அத்தியாயங்களை இந்த நாவல் கடைசி 2 அத்தியாயங்களை எழுதும்போது
அவர் ரொம்ப மனவேதனைப்பட்டு தான் எழுதி இந்த நாவலை முடிக்கிறார். ரொம்ப சோகத்தோட எழுத முடியாமல், அதாவது என்ன சொல்கிறது, அவர் கை காலெலாம் நம்ம வெறுத்து போச்சுன்னா வரவே வராதுல்ல, அந்த மாதிரி வந்து அதை எழுதுறக்கே வரல, அந்த மாதிரி தான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இந்த நாவலோட முன்னுரையில் சொல்கிறாரு. இன்னொரு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாவல் எழுதி காலையில் எழுதி முடிக்கிறாரு அப்படின்னா, இந்த நாவலை யார் எழுதி கேட்டுக்கிறாரோ அந்த பிகாஸ் சௌத்ரி வந்து இறந்துடுறாரு இந்த நாவலை படிக்காமலேயே. அவர் காலையில் எழுதி முடிக்கிறாருன்னா அன்றைக்கி இறந்துடுறாரு. நல்லா பழகின மனுஷன் இறந்தங்காட்டிக்கு இவருக்கு ஒரு மனசில் வந்து ஒரு ஆறாத ஒரு வடு மாதிரி அது இருக்குது இருக்குல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட நினைவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து கதையோட கதாநாயகன் வந்து பிகாஸ் சௌத்ரியாக கொண்டு போயிருப்பார். அவர் பேரையே வச்சு இந்த கதையை கொண்டு போயிருப்பார். அப்புறம் இந்த முன்னுரையில் வந்துட்டு சுதந்திர போராட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பொம்மையாட்டி இந்த தேசப்பற்று வளர்க்கறதுக்காக இலக்கியங்கள் கதை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அதில் புகுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து கட்டுரைகள் எழுதுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா காசுக்காக ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருக்குது. யாரும் இலக்கிய வடிவில் வந்து வர்க்க போராட்டத்தை வந்து கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுல வந்துட்டு அவர் கொஞ்சம் மன வருத்தத்தோடு வந்து இந்த முன்னுரையில் வந்து முடிச்சிருப்பார். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதைக்குள்ள வந்து மெயின் ஒரு கதாபாத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரங்கம் தான் அது ஒரு மெயின் கதாபாத்திரமாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பேஜ்லேயே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பார். சுரங்கத்தோட அமைப்பை கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சுரங்கத்தோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளை வெட்டு மாதிரி கொண்டு போய் ஒவ்வொரு வெட்டாக வெட்டியிருப்பாங்க. அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தூண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு தூணுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 50 அடி இருக்கும். 50 அடிக்கு இடையில தான் நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சுரங்கம்னு சொல்லும்போதே நீங்கள் தெரியும், நம்மலாம் சுரங்கத்துக்குள்ளே போனது கிடையாது. ஆனால் வந்து அந்த இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நேராக போயிட்டு அடியில் வந்து கரெக்டாக சைடாக அந்த கிளை வெட்டுகள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதான் தெரியும் கீழே இருந்து. இது சும்மா படத்தில் ரொம்ப அடியாக இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சுரங்கமாக இருக்கும். இந்த கிளை வெட்டு தான் தூணும்பாங்க. இதுக்கு இடையில 50 அடி இருக்கும். ஒவ்வொரு தூண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 தொழிலாளர்களுக்கு வேலை செய்வாங்க. இதான் வந்து நுழக்கரி சுரங்கத்தோட வந்து ஒரு அமைப்பு. இந்த சுரங்கத்தில் வந்து வேலை செய்கிற தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவாங்க. அதுதான் அவங்களோட தொழிலாளர் வாழ்க்கை. காலையில் வழக்கம் போல் அலாரம் அடிச்சிடும். அலாரம் அடிச்சிட்டாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து இந்த லிஃப்ட் மாதிரி செயின் லிங்க் மாதிரி கீழே இறங்கி போயிடுவாங்க. கீழே இறங்கி போயிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு 4 பேர் 5 பேர் 10 பேர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே வந்து அந்த நிலக்கரியை உடைக்கிறது, அதை வந்து பகுதியாக பிரிக்கிறது, அதை கொண்டு போய் அந்த பெரிய ஒரு டப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு போய் போடுறது அப்படின்னு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அப்படின்னு பிரிச்சுருவாங்க. அது இல்லாமல் மைனிங் முன்சி, மைனிங் சர்தார், அப்புறம் வந்துட்டு பம்ப் கலாசி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். மைனிங் சர்தார் அப்படிங்கிறது வந்து சுரங்க சுவரில் வந்து கரெக்டாக இருக்கா, நீர்க்கசி இது மீத்தேன், ஏன்னா அடியில் போகிறோம்ல எரிவாயு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணுறவர். பம்ப் கலாசி அவர் வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கசிவு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் சுரங்கத்துக்குள்ளே வந்து தொழிலாளர்களே அனுப்புவாங்க. இதுதான் அவங்களோட வேலை வந்து. மைனிங் முன்சி அப்படிங்கிறவர் வந்து மைனிங் சர்தார் கீழே வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார், வழக்கமாக நம்ம சூப்பர்வைசர் மாதிரி ப்ரொடக்ஷன் வாங்கிட்டே இருப்பார். அதுதான் அவரோட வேலை. இதான் உள்ளே வந்து வேலை பார்க்குறவங்களோட இது. அடுத்து வந்து தொழிலாளர்கள். அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து வசிக்கும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுரங்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். சுரங்கத்திலேருந்து தொழிலாளர்கள் வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை நல்லா காட்சிகளோட எழிலோட அப்படியே ஒரு அம்சமாக இருக்கும் பார்க்குறக்கே. அப்படியே ஒப்பா என்னப்பா இவ்வளோ அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஆப்போசிட்டாக இருக்கும். தொழிலாளர்கள் குடியிருப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த கழிவு நீர்லாம் போயிட்டு அவங்க தங்குற இடம் அப்படி தான் இருக்கும். வீடு வந்து பார்த்திங்கன்னா மண் வீடாக இருக்கும், புழு இதெல்லாம் இருக்கும். படுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். கால் நீட்டு படுத்திங்கன்னா அந்த படத்தில் படுத்துக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில் ஒரே ஒரு கைத்துக்கட்டல் இருக்கும். அதில் தான் அவங்க வந்து சாயந்தரம் நேரம் அப்படியே கைத்துக்கட்டில் போடுவாங்க. அந்த கைத்துக்கட்டில் வந்து 2 விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து வெளியே போட்டு உட்கார்றதுக்கு, இன்னொன்று வந்து இரவு நேரங்களில் வந்து தன்னுடைய தாம்பத்திய உறவுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க நடுவில் போட்டுட்டு. அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ரொம்ப அன்றாட வந்து சாப்பாட்டுக்கே அவங்க வேலை செய்கிற மாதிரி வந்துட்டு சுரங்க தொழிலாளரோட வாழ்க்கையை வந்து அப்படி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப பசி பட்டினி வேலை இல்லாமல் வேறு ஊர்கள்லேருந்து வந்து இந்த சுரங்க தொழிலாளர்கள் உள்ளே வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொராக்பூர், ஒடிசா அங்கேருந்து வந்தவங்க தான் சுரங்க தொழிலில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. மற்ற இருந்து வந்தவங்களோட அங்கே வந்து வரவங்க ஸ்கில்டு லேபர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஆசிரியர் வந்து இதில் கொண்டு போயிருப்பார். இதில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கதாபாத்திரமாக கொண்டு போய் அப்புறம் நான் சேர்த்து அப்படியே முடிச்சிடறேன்.
ஃபஸ்ட்டு வந்து சஞ்சல்குமார் சம்பாதேவி அப்படிங்கிற ஒரு தொழிலாளி ஃபேமிலி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ப் ஆவாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. காலையில் அவன் வேலை செஞ்சுட்டு வந்து முடியாமல் வந்து இருக்கிற மாதிரியும், காலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பிவிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு அவங்க பசங்களோட வந்து வேலைக்கு போகிற மாதிரியும் கதையும் கொண்டு போயிருப்பார். அது 2 பேருமே நல்லா படிக்கிற பசங்க. கையில் காசு இல்லாமல் படிக்க வைக்க முடியாமல் வேலைக்கு போகிற மாதிரியும், அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா சரி வேலைக்கு போய் தான் இது பண்ண முடியல, நம்ம வந்து ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி வளர்த்தாது வந்துட்டு இவங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கடைசியில் மாடு வாங்கி வளர்த்து கடைசியாக இது பண்ணும்போது அந்த கண்டு ஈனும் போது அது செத்து போயிடும். இந்த ஊர்க்காரங்களாம் அப்புறம் வழக்கம் மாடி இருந்து கண்டு சேர்த்துனா ஊர்க்காரங்களாம் பேசுவாங்களா, அந்த மாதிரி புரணி பேசிட்டு அப்படி போக அவங்க வாழ்க்கை அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். 2 பசங்களோட வேலைக்கு போகிற மாதிரி இது இவங்களோட வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா கதையோட நாயகன் விகாஸ் சௌத்ரி. அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் ஏற்கனவே வந்து வேறு சுரங்க தொழிலில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு 5 வருட அனுபவம் இருக்குது. அந்த 5 வருட அனுபவத்திலே வந்து அவன் இந்த தொழில் போராட்டங்கள், தொழிற்சங்க அனுபவம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த சுரங்கத்தில் வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பான். அவன் வந்து அவங்க அக்கா மச்சான் அக்கா வீட்டுக்காரர் அவங்களோட இருப்பான். அவங்க அக்காவும் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கல, இவனையும் வளர்க்குறதே வந்து இதுவாக வச்சுருந்தாங்க. விகாஸ் சௌத்ரியோட பின்புலத்தை பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி கொண்டு போயிருப்பார் அப்படின்னா, அவங்க அப்பாவும் நிலப்பிரபுத்துவ ஆட்சியில் வந்து இருக்கும்போது வந்து அவங்க வேலை செஞ்சவங்க அப்படி கொண்டு போயிருப்பார். அவங்க நிலப்பிரபுத்துவத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க செய்கிற வேலையை பார்த்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு அடிப்பட்டதில் வந்துட்டு பேசி சரி ஓகே நான் அவங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நிலத்தை கொடுத்துருவார். நிலத்தை கொடுத்தவொடனே இவங்க அப்படியே இவங்க வாழ்க்கை அப்பா நிலம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடுவார் அவங்க அப்பா. ஆனால் பொண்ணு கல்யாணத்தை முடித்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடந்த நிலம் வந்துட்டு நல்லா விளைச்சல் போட ஆரம்பிச்சிடும். இது வந்து அந்த நிலப்பரப்பு கண்ணில் பட்டுருச்சு. அவர் சும்மா வருவாடா, எப்படி சும்மா விடுவார், சும்மா விட மாட்டார். அந்த காலத்தில் வந்து எப்படியாவது இது அபகரிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து குறியாக இருப்பார். இவர் வந்து ஒரு காட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம், எங்கள் அப்பா நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு மாடு துரத்த வந்து என்ன இருந்தார், பக்கத்தில் கோயில் இருந்தது. கோயில் இருந்தோடனே கோயிலுக்குள்ளே போயிட்டார். இது உடனே பிரச்சனை ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுல, தாழ்த்தப்பட்டவர். உடனே இதான் சாக்கு, இதை வச்சு நம்ம எப்படி அந்த நிலத்தை வாங்கிடணும் அப்படின்னு வந்து அந்த நிலப்பரப்பு ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டி பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே கோயில் வந்து இப்போ அசுத்தமாயிருச்சு அவர் உள்ளே போனதுனால, அதனால் வந்து இப்போ கோயிலை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பணத்துக்கு என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் வந்துட்டு அவர்கிட்ட எப்படி பணம் இருக்கான், அவரே டெய்லி கூலி சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு சம்பாதிக்கிறவங்க, அவங்ககிட்ட எப்படி பணம் இருக்குது, பணம் இருக்காது. உடனே வந்துட்டு சரி ஓகே பணம் நான் தந்துடுறேன் கட்டிடு அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு எங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு பணம் இல்லையான்னு, அதான் இடம் இருக்குல்ல இடத்த எனக்கு கொடுத்துரு அப்படின்னு அப்படி கொண்டு போகிறார். ட்ராக்கை திருப்புறாரு. பணத்தை கொடுத்து அப்படியே அந்த இடத்த வளைச்சி போட்டுக்கிறாரு. நல்லா விளைச்சல் போன இடத்த மலைச்சி போட்டார். இந்த துக்கம் தாழ முடியாமல் அடுத்தடுத்து அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்தவொடனே வந்துட்டு இவங்க வேறு ஊருக்கு வந்து மாறி வந்துடுறாங்க. அக்கா வீட்டுக்காரங்கள மாறி வந்துடுறாங்க. விகாஸ் சௌத்ரி வந்து தொழில் போராட்டங்கள்லையும் தொழிற்சங்கங்களையும் ஈடுபட்டு தொழிலாளர்களோட அதிக நேரம் செலவிடுறதை வந்து அவங்க அக்காவுக்கு வந்து பயத்தை வந்து ஏற்படுத்தி எங்கே இப்படியே இருந்துருவானோ, கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னா. நார்மலாக நம்ம குடும்பத்தில் அப்படி தான் நினைப்போம். வீடுகள்லேயே நம்ம வந்து தொழிற்சங்கங்கள் அதிக நேரம் செலவிட்டால் வந்து நிறையா வந்து சண்டைகள் அந்த மாதிரி தான். அதுலேயும் வந்துட்டு அவங்க அக்கா வந்து பெருசாக வந்து இது மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனக்கவலை வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்களோட ஒரு வாழ்க்கை முறை அப்படியே போயிட்டுச்சு. இன்னொரு வாழ்க்கை முறை ஒரு தான். அப்போ இந்த நம்பியார் இப்போ தான் என்ட்ரு ஆகிறார், அதாவது வில்லன். அப்படி பார்த்தோம்னா அந்த சுரங்கத்தோட வந்து சுரங்க தொழிலாளர் ஓனர் அவர் வந்து பார்த்திங்கன்னா திவாரி அப்படிங்கிறவர். அவர் வந்து அவங்க ஒய்ஃபு, அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட கல்யாணம் தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கும். இந்த திவாரியோட ஒய்ஃப் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கோயிலில் பூஜை செய்கிறவர். கோயிலில் பூஜை செஞ்சு தான் அவர் பிழப்பு ஓட்டிகிட்டு இருப்பார். அவர் பிழப்பு ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் அப்படியே பிழப்பிட்டு இருப்பார். அவருக்குன்னு ஒரு நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடு கட்டுறதுக்கு மணல் அப்படிங்க எடுக்கிற மாதிரி ஒரு நிலம் சார்ந்து அது இருக்குது. உடனே இதை வச்சு ஐடியா பண்ணுறாரு. ஓகே நம்ம ஏன் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் வைத்து நம்ம பெரிய ஆளாகக்கூடாது, இதுக்கு ஆளை வச்சு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மண் எடுத்து ஆள்களை வந்து வேலைக்கு அமர்த்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெரிய பணக்காரன் ஆகிடுறாரு. அப்படியே அவர் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, அந்த கோயிலில் அவர் பூஜை பண்ணதுனால தான் பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை விட முடியாமல் அந்த கோயிலுக்கு 2 ஆளை போட்டு இவரே காசு கொடுத்து பூஜை பண்ண வைக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பணக்காரன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, சுரங்க தொழிலில் வந்து பயங்கர அந்த நிலக்கரி எடுக்கிறதுல வந்து பயங்கரமாக ஒரு அறிவை வந்து வளர்த்துக்கிறாரு. அதில் வந்து எடுக்கிறதில்ல, காசு சம்பாதிக்கிறதில்ல, பணம் கொண்டு வர்றதில்ல, அதில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்துடுது. ஆனால் வந்து சுரங்கம் பார்த்திங்கன்னா இந்த சுரங்கத்தை வந்து என்றைக்குமே அவர் வாங்க மாட்டார். ஒன்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் எடுப்பார்.
ஏன்னா அதில் தான் லாபம் வருது அப்படிங்கிறத வந்து அவர் நல்ல குறிக்கோளாக இருப்பார். அதான் அந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் இருக்காது, ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் தான், 1 இயர் அப்படி தான் எடுப்பார். லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் நீங்கள் எடுக்கவே மாட்டார். அது வந்து ஒரு சுரங்கத்தை வந்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்காரு. அந்த சுரங்கம் தான் வந்து போலீஸோட சுரங்கம். ஆனால் இவர் கான்ட்ராக்ட் எடுத்துப்பார். எப்படி இந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற பெரிய ஆட்களுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான பண குறைபாடு ஏற்படும் போது அவங்களுக்கு பணத்துக்கு வட்டி கொடுத்து இப்படி அவங்கள வந்து கைக்குள்ள வச்சுட்டு கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு. அப்போ வந்து அவங்க மகளோட திருமணமும் அப்போ வந்து நடக்குது. மகளோட திருமணம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனைவிக்கும் அவருக்கும் வந்து ஒரு பெரிய உரையாடல் நடக்குது. ஏன்னா அவங்க வந்து கீழே வந்து ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஃபேமிலி அவங்களாம். இப்போ திடீர்னு பணக்காரன் ஆனதுக்கப்புறம் யாரை கூப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது நிச்சயதார்த்தத்துக்கு. அப்படிங்கும்போது இவன் திவாரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரன் ஆகிட்டோம், பணக்காரனை கூப்பிட்டா தான் அவங்களுக்கு மரியாதையாக இருக்கும், மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா அப்போதைக்கு அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் மாப்பிள்ளை பார்த்துருப்பாப்புல. அதனால் வந்துட்டு நம்ம இப்போ போயிட்டு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டா அவங்களாம் வசதி இல்லாமல் இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. அதனால் எப்படின்னு யோசிச்சு இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வருது. ஆனால் அவங்க மனைவிக்கு வந்து தன்னோட சொந்தங்களை கூப்பிட்டா தான் வந்து கரெக்டாக இருக்கும், நிச்சயார்த்தத்தை கூப்பிடாமட்டோம்னா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, இது என்னது அப்படின்னு சொல்லி எங்கள் மனசுக்குள்ளேயே புரண்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால கேட்க முடியல அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. அப்படிங்கும்போது சரி ஓகே உடனே ஜாதகத்தில் சொல்லிடுவோம், வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தால் வந்துட்டு கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு ஜோசிகார் சொன்னார்னு சொல்லி போய் சொல்லி நம்ம வந்து நிச்சயார்த்தம் நடத்தி முடிச்சிடுவோம். நீ போய் உங்கள் வீட்டு சொந்தங்கட்டிலாம் சொல்லிடு, நாம் எங்கள் வீட்டு சொந்தங்கட்டிலாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் மாமியார் மாமனாரில் வந்தால் கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு ஜோசிகாரன் சொல்லிட்டான். அதனால் வந்துட்டு நான் வந்து உங்களையும் கூப்பிடல, 2 பேரையும் கூப்பிட்டா சங்கடம் வந்துக்கலாம். அவங்க போய் என்ன சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் மாமனார்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அப்படி மாற்றி சொல்லி ஒரு வழியாக நிச்சயதார்த்தம் முடிச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கல்யாணத்தை வந்து கோலாகலமாக நடத்துனாங்க. மேற்குவங்கத்தில் வந்து கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா இரவில் நடக்குது. அதாவது அப்படிதான் வந்து ஆசிரியர் சொல்லியிருக்காரு, நைட்டு வந்து நடக்குது. அதுக்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது காலையில் வந்து கல்யாணமாக இருக்கு, நைட்டு கல்யாணம் ஆச்சுன்னா காலையிலே வந்து மீனில் வந்து மஞ்சள் பூசி தடவி அனுப்புகிறாங்க. அது வந்து கல்யாணமாகாத பொண்ணு சாப்பிட்ற மாதிரி, சும்மா இருந்தது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த சாங்கியத்தெல்லாம் வந்து உள்ளே கொடுத்து மேற்கு வந்த அந்த கலாச்சாரத்தை வந்து கொஞ்சம் சொல்லி இந்த இதில் சொல்கிறாரு. அதே மாதிரி கல்யாணமாகி அடுத்த நாள் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அவங்களுக்கு முதலிரவு நடக்குது, முன்னாடி நாள் அடுத்த நாள் நடக்காது அப்படிங்கிறதையும் இந்த ஆசிரியர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். இப்படி இந்த 3 பேரோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராக்கில் இருக்கும். ரொம்ப அடிமட்ட தொழிலாளியாக இருப்பார், ஒருத்தர் வந்து அந்த தொழிற்சங்க அனுபவங்களை கொஞ்சம் பெற்றிருப்பார், ஒருத்தர் வந்து முதலாளி ஒப்பந்த முதலாளி மாதிரி ஒருத்தர் இருப்பார். இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா சஞ்சல்குமார்னு ஒரு தொழிலாளியை வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பல விதமான இடர்பாடுகள் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா 1.25 டன் நிலக்கரி வந்து எடுத்து அதை வந்து நிரப்பினா தான் அன்றைக்கி ஒரு நாளுக்கான உங்களுக்கு சம்பளம் வந்து கொடுப்பாங்க. அந்த 1.25 டன் நிலக்கரி வந்து நீங்கள் எடுத்து போடுற அந்த டப்பு வந்து பார்த்திங்கன்னா அது அதோட அதிக கொள்ளளவு குடிக்கிற மாதிரி இருக்கும், அதோட கொள்ளளவில் இருக்காது. அதான் அங்கே வந்து உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணி வச்சுருப்பான் அவன். அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறியாண்மை வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த நிர்வாகம் வந்து அவங்கள அப்படி தான் வச்சுருக்கோம். தொழிலாளி வந்து அறியாமையில் தான் இருக்கணும், படித்து அவன் தெளிஞ்சவனை இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து அந்த நிர்வாகம் தெளிவாக இருப்பான். மிரட்டுறது, அடிக்கிறது, உற்பத்தியை வாங்குவதற்காக இப்போ ஏகப்பட்ட கொடுமைகள் வந்து அந்த நிலச்சுரங்கத்தில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கே துறைமுகத்தில் வேலை செய்கிற வந்து தொழிலாளர்களோட மனைவிகளோட வந்து பார்த்திங்கன்னா உறவு கொள்கிற அந்த ஒரு இது வந்து இதில் இந்த ஆசிரியர் வந்து இதில் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஒரு இது கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம போகிறோம், வேலைக்கு போகிறோம், நம்ம எவ்வளோ உற்பத்தி செய்கிறோம், பலவித இன்னல் இருக்கும். அதையும் ஒரு படி தாண்டி அந்த சுரங்க தொழிலாளரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டும் சரி விருப்பப்படாமலும் சரி அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த கலாச்சாரம் வந்து அந்த சுரங்கத்தில் இருக்குது. 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து அந்த நீர்க்கசி வந்து ஒரு தூண் வந்து ஏற்பட்டு ஒரு தொழிலாளி மேலே அடித்து அவர் வந்து 3 பேர் மேலே வந்து அந்த தூண் வந்து மேலே விழுந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி எல்லாம் ஒடியாங்க, ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3 பேர் கிடக்குறாங்க. அந்த தூணை எடுத்து போட்டுட்டு அவங்க பார்க்குறாங்க. ஒருத்தர் பார்த்தா மொத்தம் 3 பேரில் பார்த்தா ஒருத்தர் கை கால் போயிடுச்சு, அதை எடுத்து போயிட்டாங்க. மற்ற 2 பேர் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 3 குழந்தைகள், இன்னொருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு நிறைவான கர்ப்பிணி, இப்படி இருக்காங்க. நிர்வாகம் வந்து இதுக்கு எந்த விதமான இழப்பீடும் தரல. அதான் அவனோட தப்பு, அவன் செத்து போயிட்டான், அதுக்காக நான் எங்கள் உற்பத்தி நிறுத்த முடியுமா, தூக்கி போட்டு வேலை பாருங்கள் அப்படிங்கிற போக்கில் தான் வந்து அந்த நிர்வாகம் வந்து போயிட்டே இருந்துச்சு. இப்படி போனோடனே ஏதாவது ஒரு விஷயம் வந்து
நடந்து தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அது அப்பவும் சரி இப்போவும் சரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து என்னடா இப்படி இருக்குது, இவ்வளோ கொடூரமாக இருக்கேன் நிர்வாகம் அப்படிங்கிறத வந்து தொழிலாளர்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பதிஞ்சிடும். அப்படி வந்து பதிஞ்ச விஷயம் தான் வந்து இந்த விஷயம். இந்த விஷயம் ரொம்ப பதியும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கர்ப்பிணியும் பெண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட போயிடுறாங்க. வாழவே வழி இல்லை, என்ன பண்ண முடியும், அங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்காரனும் இல்லை, அவர் வந்து சம்பளம் போயிட்டு சமைச்சு சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் சமைச்சு சாப்பிட முடியும். ஏன்னா இவங்களாம் அன்றாட தேவைக்காக ஓடுறவங்க, சேமித்து வச்சுட்டு வாழ்க்கை கொண்டு போகிறவங்க கிடையாது. அன்றைக்கி வந்தால் சாப்பாடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பொண்ணு வந்து 3 குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாழவே தள்ளி தெரியாமல் இறந்துடுறாங்க அவங்களும். அவங்க இப்படி ஒரு சம்பவம் வந்து தொழிலாளர் குடியிருப்பில் நகர்ந்தும் போது அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னடா பண்ணுறது இப்படி ஆகி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடத்துக்கு வந்து உள்ளாகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து தொழிலாளர் கூடி பேசுகிறாங்க. பிகாஷ் சௌத்ரி, செஞ்சல் குமார் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நடக்குது, இதை நம்ம தட்டி கேட்காம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிகாஷ் சௌத்ரி குரல் கொடுக்கும்போது, அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ராக்கி பாய் அந்த படத்தில் திடீர்னு வந்து கல்லெடுத்து கேஜிஎஃப் அதில் வந்து நம்மளை காக்கறக்கு ஒருத்தர், ஆனால் அதில் வேறு மாதிரி நம்மளை காக்கறக்கு ஒருத்தர் வந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி, யாரா அந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக எல்லோரும் பார்க்குறாங்க. வயசானவங்க எல்லாம் குரல் கொடுக்குறது. ஏன்னா அதனால் வரைக்கும் அந்த சுரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வாய் பேசியிருக்க மாட்டாங்க. அடித்தா அடி வாங்கிட்டு வேலை செய்வாங்க, பசியோடு வேலை செய்வாங்க. அந்த நீங்கள் அந்த டன் அந்த பெரிய அந்த டப்பை வந்து நீங்கள் நிரப்பல அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது, சம்பளம் கேட்கவும் முடியாது. சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி நிறைய அடிபடும் சுரங்கத்தில். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சுரங்கத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ சேஃப்டிலாம் அவ்வளோக்கா இருக்காது. அந்த அடிபட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அடிபட்டோட வேலை செஞ்சு முடிக்கணும். நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக முடித்தா தான் சம்பளம், இல்லைன்னா சம்பளம் கட் பண்ணிடுவான். அதிகாரியை எதிர்த்து பேச முடியாது. நீங்கள் அந்த சுரங்கத்தில் அதிகாரியை எதிர்த்து பேசிட்டீங்க அப்படின்னா 5 நாள் சம்பளம் தர மாட்டேன், ஏன்னா முரசில்லை நீ. அந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதல்கள்லாம் தொழிலாளர் மேலே எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் வந்து என்னை பார்த்து பயப்பட்டுகிட்டே இருக்கணும், உற்பத்தி வந்துக்கிட்டே இருக்கணும். முதலாளிகிட்ட இருந்து அப்போ தான் வந்து நான் நல்ல பேரும் சம்பாதிக்க முடியும். முதலாளி அப்போ தான் ராஜா மாதிரி வந்து நல்லா செல்வ செழிப்போட வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் சொல்கிற மாதிரி வந்து கதை கொண்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் பேசி முடித்தோடனே ஒரு சஞ்சலப்பு ஏற்படுது. திடீர்னு ஒரு சஞ்சலப்பு ஏற்படணுன்னு நிர்வாகத்துக்கு ஒரு குழப்பமாக தானே இருக்கு. என்ன இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இவங்களாம் ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பேசி முடித்தோடனே என்ன போச்சு, அதுக்குள்ளே திவாரி வந்து அந்த முதலாளி ஒப்பந்த கான்ட்ராக்டரை வந்து கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டு பேசலாம். ஒரு மீட்டிங் போடுறான். மீட்டிங் போட்டு என்ன ஆச்சு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரி ஓகே இதை வந்து இப்படி ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஓவர் கம் பண்ணி போகாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறான். கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறான், நிலக்கரியோட திவாரி சொல்கிறாப்புல, நிலக்கரியும் நல்ல விலைக்கு போகும் போல், நம்ம வந்து நிலக்கரியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன போயிடுது, உடனே ஒருத்தன் வந்து எப்படியும் நல்ல பேர் எடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவன் என்ன சொல்லிடுறான், இந்த மாதிரி வந்து ரொம்ப லாஸில் போகுது சுரங்கம், அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்ல நிலக்கரி வர வரைக்கும் உங்களுக்கு அரிசி பருப்பு மட்டும் செய்கிறோம், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உடன்பாடு கிடையாது. இதை யோசிக்கிறான், இது சொன்னாங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களே, சம்பளம் கொடுக்காம சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டத்தில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. மீட்டிங்கில் போயிட்டே இருக்குது, என்னடா நல்லா இல்லையா. அப்படி வந்து திடீர்னு ஒருத்தர் சொல்கிறான், அப்படின்னா நம்ம நிலக்கரி சுரங்கத்தில் வந்து நிலக்கரி வெட்டுறது வந்து குறைஞ்சி போச்சு, சுரங்கம் வந்து மூடுற நிலைமை ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டு நீங்கள் இதை ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போயிட்டோம்னா இவங்க ஒத்துப்பாங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறான். வா இது வந்து சூப்பர் ஐடியா, இதை கொண்டு போனோன்னா எப்படி கிளிக் ஆகிடும் அப்படின்னு மண்டைக்குள்ள அப்படியே ஒதுக்கிது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து தொழிலாளர்களை கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோடனே அவங்க வந்து இந்த பொழப்புட்டா அவங்களுக்கு வேறு பொழப்பே கிடையாது, நிலக்கரி வெட்டுறதா அவங்க வேலையே. அந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரம் இருக்கும்போது சுரங்கம் மூடிட்டுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறு தொலைவுக்கு போய் வேறு வேலை தான் பார்க்கணும். அப்படி இருக்கிற தொழிலாளர்கள் வந்து அதை ஒத்துக்கிறாங்க. சரி வேலை வழியில் அவங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இப்படியே போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நிலக்கரி சுரங்கத்தில் நடக்கிற பல்வேறு சுரங்கங்கள் நடந்து உள்ளுக்குள்ளே பல்வேறு கூட்டங்கள் போடப்படுவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, நிர்வாகத்துக்கும் பிகாசு செஞ்சல்குமார் அவங்களுக்குலாம் வந்து ஒரு தள்ளுமொழி ஏற்படுது. தள்ளுமொழி ஏற்படுத்தி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா,
அது வந்து போலீஸோட சுரங்கம். போலீஸோட சுரங்கம்னா சொல்லவா வேணும்? போலீஸ் உள்ள கட்டளை விட்டு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் சுரங்கத்துக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சு என்ன ஆகுது, அங்கே நங்கு எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பித்து எல்லாத்துக்கும் அடிபடுது. அடிபட்ட உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, பிரகாஷ் சௌத்ரிக்கும் தலையிலெல்லாம் அடிபட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் போடுறாங்க. அவன் எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்தா இருந்தது அப்படியே தலையெல்லாம் அடிபட்டு முழிக்க முடியாதான் முடிக்கிறான். அவங்க அக்கா வந்து இருக்கிறாங்க. அப்படி தான் அப்படின்னு நினச்சி பார்த்தா அவன் பழைய இதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவன் அந்த பழைய அவனோட வாழ்க்கை முறைகள் அப்படிலாம் நினச்சி பார்க்குறான். அப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே போகவும் என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, வந்து சங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு சங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதையை வந்து கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆயிடுதுன்னா, நிர்வாகம் வந்து ஒரு சிறிய தப்பால் வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா, சுரங்கம் வந்து தனியார் சுரங்கம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து சங்கம் வைக்கிறதுக்கான உரிமையை கொடுத்துருது. இந்த தடியடி நடத்தின வந்து 2 தொழிலாளர் பிகாஸ் அப்புறம் வந்து திலீப் அப்படிங்கிற 2 தொழிலாளர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து உள்ள போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சஸ்பெண்ட் பண்ணுறதையும் உள்ளே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டுருவாங்க. ஓகே, சங்கம் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தும்பு வந்து அங்கே இருக்கிற தொழிலாளர்களாக வந்து. ஆனால் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நிறுவனத்துக்குள்ள அந்த சுரங்கத்துக்குள்ள நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள்லேருந்து பிகாஸும் வராதனால அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சுரங்கத்தை வந்து அலாரம் பண்ணி அடித்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே வர சொல்லிடுவாங்க. அதிகப்படியான வேலையை வாங்குறது இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததே ஒரு பெரிய கொடூர தாக்குதலாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கப்புறம் பயங்கரமான மாற ஆரம்பிச்சிச்சு இந்த சம்பவம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திலீப் இவங்களாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்று கூடி பேசி சங்க ஆரம்பிக்கிறாங்க. திலீப் வந்து தலைவராகவும், பிரகாஷ் சௌத்ரி வந்து தலைவராகவும், திலீப் வந்து செயலாளராகவும் எல்லாம் வருமானம் வந்து தேர்ந்தெடுத்து அப்படியே கொண்டு போகிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நிர்வாகம் வந்து இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய தொழிலாளி வந்து காசு வந்து கையில் வச்சுருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து கரெக்டான குறிக்கோளாக இருக்கும். சம்பளம் என்ன நினைக்கலாம் கொடுக்குறாங்கன்னா, போகிற வழியில் பூரா வந்து பார்த்திங்கன்னா இவன் நின்றுக்கிட்டே இருப்பான், கந்துவட்டிக்காரன் நின்றுக்கிட்டே இருப்பான், பணம் வசூலிச்சுட்டே இருப்பான். ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து தொழிலாளிக்கு துர்கா தேவி பூஜை அது இதுன்னு ஏதாவது ஒரு வந்துடும். அதுக்கு வந்து அவங்ககிட்ட காசு இருக்காது, கடன் வாங்கி பண்ணுற மாதிரி தான் வரும். கடன் வாங்கி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதிக வட்டிக்கு வாங்குவாங்க. அதிக வட்டிக்கு வாங்கினா அவங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், அவங்க கையில் காசே இருக்காது. எப்படியும் மாதம் கடன் வாங்குற நிலைமைக்கே நிர்வாகம் தள்ளிட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். அதே அந்த கடன் வாங்குறதையும் மீறி இன்னொன்று என்ன கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா, சாராயத்துக்காக நிறைய பேர் வந்து காசை வந்து விட்டுருப்பாங்க. அந்த கலாச்சாரம் வந்து பயங்கரமாக கொண்டு போயிருக்கோம். இதனால் வந்துட்டு இந்த கந்தி வட்டிக்காரன் வந்து தொழிலாளிகளோட வட்டி கட்ட முடியாமல் அவங்களோட மனைவி வந்து கூட வச்சுக்கிற நிலைமை கூட அந்த தொழிலாளர்களோட வாழ்க்கையில் வந்து உண்டாகிட்டே இருக்கும். இப்படியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை தான் சுரங்க தொழிலாளர்களோட வாழ்க்கையில் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். இப்படியே பிகாஸ் திலீப் அவங்களாம் சேர்ந்து எப்படியே போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் வந்து சுரங்கத்தோட இந்த மாதிரி போராடிக்கிட்டே இருக்கிறது, ஒரு நிரந்தர தீர்வுக்கான நோக்கி வந்து நம்ம நகர வேணும்ல, அடுத்த கட்டத்தை தூக்கி நகரணும்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பிகாஸ் வந்து மூவ் ஆகிறாப்புல. அப்படி மூவ் ஆகும்போது இது என்ன கொண்டு வருது அப்படின்னா, சுரங்க தொழிலாளர்கள், அதாவது அனைத்து சுரங்க தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தையும் கூட்டி வந்து இந்த இருக்கிற சுரங்கத்தை வந்து அரசுடைமை ஆக்கிடணும். தனியாருக்கு இல்லாமல் அரசுடைமை ஆக்கிட்டால் வந்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்து உயர்வு கிடைச்சிடும், நம்ம குழந்தைகளுக்கு கல்வி கிடைச்சிடும், நம்மளோட அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடச்சிரும், மருத்துவ உதவி கிடச்சிரும் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கூட்டங்களை கூட்டி நம்ம வந்து அரசுடைமையாக்கணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோரிக்கையை வந்து பொது கோரிக்கையை மாற்றணும். நம்மளோட கோரிக்கையாக மட்டுமே இருக்கக்கூடாது, பொது கோரிக்கையாக மாற்றினா தான் அது வந்து அரசுடைமையாகும் அப்படிங்கிறது வந்து அது குறிக்கோளாக இருக்கும். அப்போ வந்து அந்த நிலக்கரி சுரங்கங்களுக்கு வந்து இடம் கொடுத்தவங்க யார் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்த விவசாயிகளாக இருப்பாங்க. அந்த விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அங்கே வேலைக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுத்துருக்க மாட்டாங்க, நிலத்தை பிடுங்கி வாங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு வந்து இழப்பீடு வாங்கணும், இழப்பீடு வாங்கி தர மாதிரி இழப்பீடு வாங்கி கொடுத்து அவங்களே உள்ளே சேர்த்து போராட்டம் நடத்தினா மட்டும்தான் அரசு உடைமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் கூட்டி மீட்டிங் போட்டு, எப்போயும் விவசாய மீட்டிங்னு கேட்டால் நம்ம ஒரு பாசிட்டிவாக பேசினா நெகட்டிவாக பேசுகிறதுக்கு 2-3 பேர் எப்பவும் இருக்க தான் செய்வாங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே இருக்க தான் செய்வாங்க. அதையும் அப்சர்வ் பண்ணி கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு நிலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிலக்கரி சுரங்கம் வந்து அரசுடைமை ஆயிடுச்சு. பாடா ஓகே அரசுடைமை ஆயிடுச்சு
இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலாளர் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்ட தனியார்லேருந்து ஒரு இதுக்கு வந்துட்டோம். இனி அவ்வளோதான், நம்ம கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் அங்கே தான் வந்து புது பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா அரசு வந்து என்றைக்குமே முதலாளிக்காக செயல்படக்கூடியதா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரில. இவங்க என்னென்னலாம் அந்த சம்பளம் மட்டும் அவங்களோட ₹2 5 வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இவங்க கொடுத்த உற்பத்தியோட அதிகமான உற்பத்தி கொடுக்கப்படுறதும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து பனிஷ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்களோ, தனியார் முதலாளிகள் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அரசாங்க முதலாளிகளும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அதிகப்படியாக வேலை வாங்குறது, சாப்பாட்டுக்கு போகாமல் இருக்கிறது, அதே மாதிரி இன்னொருத்தரை வச்சு இன்னொரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணுறது, அவங்களுக்கு சாதகமாக வச்சுக்கிறதுக்காக. தனியார்கிட்ட இருக்கும்போது கூட நம்ம யூனியன் தொழிற்சங்கத்திலேருந்து போராடும்போது கூட கட்சிகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அதுக்கு பயந்துட்டாவது 1 2 செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும். ஆனால் டேரெக்டாக நம்ம அரசாங்கமே வந்துச்சு அப்படின்னா அதோட தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பூரா வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்படிங்கும்போது என்ன சொன்னால், அரசாங்கம் ஒன்று சொன்னால் அவங்க வேண்டாம், அவங்களுக்கு பிடிக்கிறதுனாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அதை அவங்க ஒத்துக்கிட்டு போய் தான் வேறு வழியே இருக்காது. அதோட தாக்கம் வந்து குறைஞ்சிருது. இந்த அரசு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண முடியலையே நம்மளால், என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது சரி ஓகே, இதுக்கு வந்து ஒரு முழு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வேலை நிறுத்தத்தை நோக்கி நகர்றது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதை அப்படி முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு தொழிலாளி வேலை நிறுத்தத்துக்கு போகிறான் அப்படின்னா அவனோட வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு தான் போவான். வேலை நிறுத்த போகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சொல்கிறது வேணால் சொல்லிடலாம், ஸ்ட்ரைக் போகிறோம் ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஸ்ட்ரைக் போனதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களும் ஒரு பெரிய மாறுபாடுதலாக இருக்கும். அது போகும்போது தான் தெரியும். ஆனால் வேலை நிறுத்தங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த நாவலில் வந்து ஆசிரியர் பதிவு பண்ணியிருப்பார். அப்புறம் வேலை நிறுத்தத்துக்கு வந்து உண்டான தயாரிப்புகள், தொழிலாளர் கூட்டங்கள் போடுவது, அவங்களுக்குள்ள எழுச்சி ஏற்படுத்துறது, இது எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து பிகாஸ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது சரி ஓகே, ஒரு கூட்டத்தில் வந்து நிறைய சலசலப்பு வருது, சமரசமாக போயிடலாம்ப்பா, எதுக்குப்பா வந்து போராட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தொழிலாளி சமரசமாக போகணும்னு சொல்லிட்டாலே ஒரு தொழிலாளி வந்து ஓகேன்னு சொல்லுவோம். இன்னொரு தொழிலாளி வந்து நீ பேசாமல் வர்ற, ஏன் இப்படி பேசுகிற, வாழ்வாதாரம் நிறைய இழந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தொழிலாளி வந்து கூச்சலிடுவோம். இப்படியே மாறி 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 தொழிலாளர்கள் கருத்துக்கள் வந்து மாற்றப்பட்டு அப்புறம் வந்து ஒரே கருத்தாக எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன ஒரு யூனியன் மீட்டிங் போட்டாலுமே ஒரு ஜெனரல் பாடி போட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஏதாவது ஒரு அடிப்படையில் ஓகே இந்த முடிவுக்கு வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு வர மாதிரி அங்கே முடிவுக்கு வந்து செயல்படுத்துனாங்க. வேலை நிறுத்தத்துக்கு போகிறது, நம்மளுக்கு தேவையான வந்து இதெல்லாம் அடிப்படை உரிமைகள்லாம் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு பிகாஸ் சௌத்ரி வந்து ஸ்ட்ரைக்கு வந்து ஆயுதமாகறதுக்காக வந்துட்டு ஆயுதமாகிட்டு இருப்பான். யூனியன் ஆஃபீஸில் வந்து ஸ்ட்ரைக்கு உண்டான என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் வந்து சுரங்கத்தில் வந்து அந்த ஒரு கோரமான சம்பவம் வந்து நடக்குது. அதுதான் அந்த ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பார், கடைசி 2 அத்தியாயங்களை எழுதும்போது வந்து என்னால் எழுதவே முடியல அப்படிங்கிறது வந்து இந்த கடைசி இருந்த இதெல்லாம் முடிப்பார். வழக்கம் போல் ஷிஃப்ட்டுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க வந்து கிளம்பி வந்து ஷிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஷிஃப்ட்டுக்குள்ளே போனோடனே கீழே இறங்கி அந்த லிஃப்ட் வழியாக கீழே இறங்கி போய் எல்லாம் ஷிஃப்ட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 5 6 பேர் இருக்காங்க. எல்லாம் வேலையை ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை பேசிட்டு வேலை ஆரம்பிப்போம். நம்ம எப்படி என்ன பேசிட்டு என்ன நம்ம வேலைக்கு போனால் என்ன ஒவ்வொருத்தர் அவங்க வீட்டில் நடக்கிறது சந்தோஷமான விஷயங்கள், துக்கமான விஷயங்கள் அப்படி பேசிட்டு அப்படியே வேலையை கொண்டு போயிட்டே இருப்போம். இதே மாதிரி அந்த ஷிஃப்ட்டை ஆரம்பித்து ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்த ஷிஃப்ட்டில் வந்து சந்தோஷமாக பேசி ஆரம்பிக்கிறாங்க. அது சஞ்சல்குமாரில் வந்து லைட்டாக நீர்க்கசி வந்து ஏற்படுது. நீர்க்கசி ஏற்பட்ட உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு எதோ தோணுது, இதை நடக்க போகிறது போல் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்க தொழில் என்னடா இல்லை ஏதோ தோன்ற மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன வருத்தோடு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பழக்கம் போல் பேசிகிட்டே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தொழிலாளர்கள்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன சுரங்கத்துக்குள்ளே ஓட ஆரம்பித்தா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அது தள்ளி முள்ளி அடிச்சு, ஆனால் ஓடவே கூடாது, அதான் ரூலு. அடித்து பிடிச்சி அங்கே இங்கேன்னு எல்லோரும் ஓடுறாங்க. என்ன இப்படி ஓடியாராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு எல்லாம் வந்து இப்படி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொருத்தர் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல சுரங்கத்தில். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அப்புறம் பார்த்தா நீர்க்கசி வச்சு ஒரு பெரிய கடல் சுனாமி மாதிரி ஒரு அலை மாதிரி நீர் அடிக்கிறது வந்து எல்லோரும் வருது. உள்ளே நம்ம நிறைய யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு டூல்ஸு அதெல்லாம் இருக்கும்போது அந்த தண்ணியெலாம் வந்து அடிச்சுதுன்னா என்ன ஆகும், ஒவ்வொருத்தன் தலையில் குத்துறது, கையில் குத்துறது, காலில் குத்துறது, என்னென்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய துயரம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க போய் லிஃப்ட்டில் போய் ஏறி எப்படியோ மேலே போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக முந்தலான்னு பார்த்தா அந்த லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது.
மேலேயும் யாராலையும் போக முடியல. கிட்டத்தட்ட அந்த ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 300 தொழிலாளர்கள் வந்து உள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த பெரிய நீர்க்கசிவு வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிறோடனே கரெக்டாக காலையில் வந்து மேலே வந்து ஃபுல்லாக மூடிடுது. இது அப்படியே ஒரு 20 தாண்டுற வரைக்கும் இந்த விபத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. காலையில் மேலே வந்தால் அந்த அபாயசம் அடித்தா தானே அடுத்தவங்க வந்து வருவாங்க, அடுத்தவங்க கையெழுத்து போட்டு உள்ளே வருவாங்க. இவங்க மேலே வரதை பார்த்துட்டு யாரும் மேலேயே வரலன்னா அபாயசம் அடிச்சிடறாங்க. யாருமே வரல அப்படின்னு சொன்னோன்னே அபாயசம் அடித்தோடனே அங்கே இருக்கிற தொழிலாளர் குடியிருப்பவர்கள் எல்லாரும் ஐயோ ஏதோ போய் போச்சு போல அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் ஓடியாராங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொன்று நினச்சி வராங்க. என் பையன் உயிரோடு இருப்பானா, எங்கள் வீட்டில் உயிரோடு இருப்பாரா, என் கணவன் உயிரோடு இருப்பானா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நினச்சிட்டு வர்றாங்க. நினச்சிட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. எப்படி போய் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, எதனால எடுக்க முடியல. இந்த தகவல் வந்து பிகாசோத்திரிக்கு போய் பிகாசோத்திரிக்கு போன உடனே அவன் என்ன பண்ணிடுறான், அரசு அதிகாரிகள்லாம் பூசி ஏதாவது பண்ணுங்க எடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லா ஆட்களையும் கொண்டு வந்து 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. இப்படியே ஒவ்வொரு நாளாக கடந்து 6 நாள் ஆகுது அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு. அங்கே இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க 6 நாளாக நம்மளாலே பசி தாங்க முடியல, உள்ளே இருக்கிறவங்க எப்படி பசி தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோர சம்பவத்தில் வந்து தண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிகாசோத்திரியே உள்ளே இறங்கினாங்க. உள்ளே இறங்கி பார்த்தா ஒரே பெரிய பிணக்குயிலெல்லாம் கிடக்குது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பரட்டி கிடக்குறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக எடுத்து பார்க்குறாங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் எடுத்து அப்படி ஒவ்வொன்றா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அதாவது திலீபன் இருக்கான். திலீபனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போ வரைக்கும் அவனுக்கு உயிர் இருக்குது. கடைசியில் பிகாசோத்திரியை பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சோடனே அவன் உயிர் போயிருக்கு. அவன் அழுதுகிட்டே மேலே தூக்கிட்டு வர்றான். தூக்கிட்டு வந்து இந்த எத்தனையோ தடவை இந்த நீர்க்கசிவு வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம், ஆனால் வந்து நீர்க்கசிவை சரி செய்யவே இல்லை. ஏன்னா தனியாரில் இருக்கும்போது தான் சரி செய்யலை, அரசுடைமையாக்கப்பட்டால் எங்களோட எல்லா வாழ்வாதார பிரச்சனையும் தீரும், ஆனால் இதுக்கும் தீரலையே அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரலோட அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு இந்த இதுக்காக இன்னும் நீத்தை வந்து தொழிலாளர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து ஆசிரியர் வந்து இந்த சுரங்கம் இதை எப்படி முடிச்சிருப்பார் அப்படின்னா, என்னதான் அரசும் வந்து சுரங்க தொழிலாளர் வந்து கையகப்படுத்தினாலும் அதுவும் ஒரு தனியாரை போல தான், அதோட அதிகமான இதை காட்டும். என்றைக்கு வந்து உழைக்கும் மக்களுக்கான அரசு வந்து இருக்குதோ அப்போ தான் வந்து உழைக்கும் தொழிலாளர்களை வந்து எப்பவுமே நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சுரங்க முக்கத்தில் வந்து நாவலில் வந்து ஆசிரியர் முடிச்சிருக்கார். அந்த நாவலோட கதை. இந்த நாவலை வந்து வாய்ப்பு கிடைக்கும் தோழர்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து நான் சொல்லும்போது ஒரு கதையாக சொல்லிட்டேன், சும்மா சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் அதிக ஆர்வம்னால இலக்கிய நடையோட இந்த நாவலை எழுதியிருப்பார். அழகிய வடிவம், காக்கா அப்படிங்கிற மாதிரி நிறையா போயிருக்கு. இந்த நாவலை வந்து ஒவ்வொரு கம்பெனியில் இருந்த ஒவ்வொரு தொழிலாளர்கள் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட தலைப்பே மாறிடும். இப்போ நான் படிக்கும்போது BMW ஆயிரும், நீங்கள் படிக்கும்போது வந்துட்டு சோனா காம்ஸ்டார் ஆயிரும், JBM ஆயிரும். ஏன்னா அப்படி தான் இருக்கும் அந்த இது. ஏன்னா அப்படியே கண்முன்னே வந்துட்டு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் வாய்ப்பு கிடைக்கிற தோழர்கள் வந்து மறக்காமல் இந்த புக்கை படிங்க, அதோட அனுபவத்தை வந்து பெறுங்க. இதோட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.